No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திமுக காங்கிரஸ் கூட்டணி என்ன ஆக போகிறது? விஜயை வைத்துக்கொண்டு பார்கெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப விஜயோடவே போயிடுவாங்கவா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாம் எழுந்துட்டு இருக்குது. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற நேரம் ப. சிதம்பரம், செல்வ பெருந்தகை, ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்திக்க போறாங்க. டெல்லியில ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்துட்டு இருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? கண்ணி கழியாத நபரும் கன்னிகளை கற்பழிக்கும் நபரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்காக ஒரு தீவிரமான ஒரு முயற்சியில் சில அரசியல் புரோக்கர்கள் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. என்னை கேட்டால் விஜயோட கூட்டணி ஒரு வேளை ராகுல் காந்தி போனார்னா அது திமுகவுக்கு ப்ளஸ். இவங்கெல்லாம் தேசிய கட்சின்ற அந்த அடையாளத்தில் இன்னும் இங்கே ஒரு 10 பேர் வச்சுக்கிட்டு தொண்டர்களே இல்லாத ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது காங்கிரஸ் தான். ஆனா 18 எம்எல்ஏ உள்ள போறாங்க, 8 9 எம்பி. யாரால அதையும் சொல்லுங்க. மனசாட்சி நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. நீங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. திமுகவால் காங்கிரஸுக்கு வெற்றி, காங்கிரஸால் திமுக பழிபாவம் தான் திமுகவுக்கு. அண்ணன் ஸ்டாலின் இப்பதான் உணர்ந்து இருக்கிறாரு நான் நினைக்கிறேன். மாணிக்கம் தாகூர் 50 வந்து எடுங்க சார். நீங்க கிறிஸ்டோடங்கர் சொல்றாரு. மாணிக் தாகூர் யார் சார் மாணிக் தாகூர்? எம்பி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக தயவால் பார்த்தீங்கன்னா எம்பி சொல்லுங்க பார்க்கலாம். திமுக தயவால் நான் சொல்றேன். இந்த திமுக கட்சிக்காரங்க சொல்றது கஷ்டமா இருக்கும். யார் மாணிக் தாகூர்? ரவீந்திரநாத் தாகூர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, யாருக்கு தெரியும் மாணிக் தாகூரை? குழந்தைய கேட்டா ரவீந்திரநாத் தாகூர் யாருன்னு சொல்லும். அந்த ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதம் பாடுனா இவன் பார்த்தீங்கன்னா ஜனகணமன பாடுறாரு காங்கிரஸ். அவ்வளவுதான். இப்ப நம்ம பேசிட்டோம்ல, இதை கேட்டு இருப்பாங்க. ஒரு வாரத்தில் வந்துடும் பாரு. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திமுகவோட வந்தாக்கா அந்த வெண்டிலேஷன்ல இருப்பாங்க. இல்லைன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இவருக்கு முதலமைச்சர் எப்படி கனவோ விஜய்க்கு, அதே மாதிரி கேட்டால் ராகுல் காந்திக்கு பிரதமர் கனவாகவே போயிடும். இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அரசியல் பாணி இருக்கு. ரொம்பவும் நிதானமாக தீர்க்கமாக, கிட்டத்தட்ட ஸ்டால் வாட்னு சொல்லுவாங்களா, தீர்க்கமானு சொல்லுவாங்க. அதில் மு க ஸ்டாலின் அப்படி தான் பயணிக்கிறார். அவருடைய அரசியல் நான் கூர்ந்து கவனிச்சு சொன்னேன். ஒரு ஸ்டால் வாட் ரொம்ப தீர்க்கமாக பொறுமையாக இருந்து ஓங்கி ஒரே அடிக்கும் போது அது டோட்டலாக ஃபினிஷ் ஆயிடுது. நான் பார்த்தேன். அது விஜய் பக்கம் போயிட்டா நமக்கு கூட சிக்கலாயிடும் அப்படின்னு அணுகுறாங்க. மெல்லமா இல்லை, இருந்தா இருக்கட்டும், போனா போட்டோம் அப்படின்னு வந்துட்டாங்க. அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. போனாலும் பார்த்தீங்கன்னா அது வேற லெவலில் அரசியல் நடக்கும். அப்படி போயிட்டாருனாக்கா ஒரே ஒரு வேற லெவல், கொஞ்சம் வேற லெவல்னா நாம் சொல்ல வளரும். காங்கிரஸ் விலகிட்டோம், ஸோ எங்களுக்கு அந்த பழிப்பாவம் எதுவுமே இல்லை அப்படின்றது இன்னும் கொஞ்சம் அடுத்த நிலைக்கு போவாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விஜய்ன்ற மிகப்பெரிய ஆளுமை நீங்க சொல்றீங்கல்ல, அந்த ஆளுமை பார்த்தீங்கன்னா ஆளுமையே இல்லாத ஒரு காங்கிரஸோட போய் செயலிழந்த ஒரு 0% இருக்கிற ஒரு காங்கிரஸோட போய் கூட்டணி வைக்கிறதுனால பிளஸ் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா திமுகவை காட்டிலும் நாம் தமிழ் தான் பிளஸ். ஓகே, இனி சொல்லி அடிப்பாங்க. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேகுவரா அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவருமே கேட்போம். வணக்கம் சேகுவரா சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் மதேஷ். தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பு காங்கிரஸ் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் பரபரப்பா இருக்கிறத இப்பதான் சார் பார்க்க முடியுது அதிகமா. திமுக காங்கிரஸ் கூட்டணி என்ன ஆக போகிறது? விஜயை வைத்துக்கொண்டு பார்கெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப விஜயோடவே போயிடுவாங்கவா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாம் எழுந்துட்டு இருக்குது. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற நேரம் ப. சிதம்பரம், செல்வ பெருந்தகை, ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்திக்க போறாங்க. டெல்லியில ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்துட்டு இருக்குது. பரபரப்பு காட்சிகள். இந்த பேட்டி வெளிவரும் போது ஒருவேளை கூட்டணியில் இருக்காங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரியலாம். என்னன்னே தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? கொளுத்தி போடுறீங்க, வெடிச்சா நான் பொறுப்பு இல்லை. கணிப்பு தானே. கண்ணி கழியாத நபரும் கன்னிகளை கற்பழிக்கும் நபரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்காக ஒரு தீவிரமான ஒரு முயற்சியில் சில அரசியல் மாமாக்கள் தான் உங்களுக்கு கோபம் வரும், புரோக்கர்கள் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வேற ஒண்ணுமே இல்லை. அது இப்போ உச்சத்தில் வெளியே வந்திருக்கு. மீண்டும் ஒரு தடவை சொல்லணுமா உங்களுக்கு? வேண்டாம், கஷ்டமா இருக்குல்ல கேட்கறதுக்கு. மீண்டும் சொல்றேன், பத்திரிகை பார்வையாளருக்காக நான் சொல்றேன். கண்ணி கழியாத நபரும் கன்னிகளை கற்பழிக்கும் ஒரு நபரும் சேர்ந்து கூட்டணி அமைக்க சில அரசியல் மாமாக்கள் செய்யக்கூடிய வேலை தான் இது. என்னை கேட்டால் விஜயோட கூட்டணி ஒரு வேளை ராகுல் காந்தி போனார்னா அது திமுகவுக்கு ப்ளஸ். 96 என்னைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரே மாற்றம், அப்பவே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சி இல்லாமல் போச்சு. இது உண்மை. ஓப்பனார் காங்கிரஸ் தான் இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இருந்தது. இப்போவும் கூட பார்த்தீங்கன்னா ஐயா அவர் ஜி.கே. வாசன் கிட்ட அது சிறுமைப்பட்டால் கூட அது இருந்துட்டு இருக்காது தான். இவங்கெல்லாம் தேசிய கட்சின்ற அந்த அடையாளத்தில் இன்னும் இங்கே ஒரு 10 பேர் வச்சுக்கிட்டு
தொண்டர்களே இல்லாத ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது வந்து காங்கிரஸ் தான். ஆனா 18 எம்எல்ஏ உள்ள போறாங்க, 8 9 எம்பி. யாரால அதையும் சொல்லுங்க. மனசாட்சி நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. நீங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. திமுகவால் காங்கிரஸுக்கு வெற்றி, கிடையாது. காங்கிரஸால் திமுக பழிபாவம் தான் திமுகவுக்கு. அண்ணன் ஸ்டாலின் இப்பதான் உணர்ந்து இருக்கிறாரு நான் நினைக்கிறேன். உண்மைதான். காங்கிரஸ் இங்க செல்வாக்கு கிடையாது. இங்க இருக்கிற ஒரு சில தலைவருக்கு செல்வாக்கு இருந்தது. அந்த தலைவர்லாம் போயிட்டாங்க. மூப்பனார் போயிட்டாரு, வாழப்பாடி போயிட்டாரு. அதாவது செல்வாக்கு மிகுந்த தலைவர்லாம் காலம் ஆயிட்டாங்க. இப்ப இருக்கிறாங்க காலாவதியான தலைவர் தான் இருக்கிறாங்க. ஏதோ செல்வ பிறந்த கேட்டுலாம் ஒட்டிக்கிட்டு இருக்குது. இது அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. செல்வ பிறந்தகே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூர்வீகம் வந்து பரம்பரை காங்கிரஸ்காரெல்லாம் கிடையாது. பல கட்சிக்கு போயிட்டு வந்தவர் தான். இல்ல அவ்வளவு ஸ்ட்ரென்த் இல்லாத காங்கிரஸ் பிரச்சனையை கொடுக்குறாங்க, குடைச்சல் கொடுக்குறாங்க. மாணிக்கம் தாகூர் பேசுறாரு, எல்லாரும் பேசுறாங்க. இருங்க நான் சொல்லிடுறேன். கேசி வேணுகோபால் பேசுறாரு, கிறிஸ்டோடங்கர் பேசுறாரு. திமுகவை எல்லாரும் சீனாங்க இந்த 1.5-2 மாசமா. ஆனாலும் திமுக இல்லைங்க நீங்க கிளம்புங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை சார். அப்படி இல்லை சார், ஒரு நீண்ட தொடர்பு இருக்கு. ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் யோசிக்கிறாங்க. தேசிய கட்சி அந்த சைடுல ஒரு தேசிய கட்சி கூட்டணியில் இருக்கிறாங்க. அண்ணாதிமுக தேசிய கட்சின்ற அந்த ஒரே ஒரு பார்வை தான். ஸ்டாலின் எடுக்கிற முடிவு வேற, கலைஞர் எடுக்கிற முடிவு வேற சார். ஸ்டாலின் வந்து உறுதியா தான் இருக்கிறார் இந்த விஷயத்துல. இந்த நேரத்துல கலைஞர் இருந்தா கூட பாத்தீங்கன்னா சில தடுமாற்றங்கள் இருக்கும் நிச்சயமா. ஆனால் இந்த சீட்டு பேரம் விஷயத்துல கரெக்டா இருக்கிறார். யாரை எங்கெங்க வைக்கணும்ன்றது கரெக்டா இந்த கலைஞரை காட்டிலும் ஸ்டாலின் அவர்கள் தான் கரெக்டா தெரியுது யாரை எங்க வைக்கணும்ட்டு. நான் மீண்டும் கூட சொல்றேன், எவ்வளவு காலத்துக்கு இப்ப ட்ரெண்ட் மாறிட்டு இருக்கு. இங்க வந்து தமிழர்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருக்கு. அப்ப இந்த நேரத்தில் நீங்க காங்கிரஸ் கழட்டி விட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மிஞ்சும். இல்லைன்னா காங்கிரஸ் சேர்த்துக்கிட்டா அந்த பழிப்பாவம் தொடரும். நான் தான் சொல்லல, அந்த முள்ளிவாய்க்கால் படுகொலை இருந்து நீங்க பாருங்க, மிகப்பெரிய வந்து ஒரு சரிவு தான். காங்கிரஸ் மதசார்பற்ற ஒரு கூட்டணி மொத்தமா இப்போ வந்து முடிகிற ஸ்டேஜ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ கோமா ஸ்டேஜ்ல சொல்லுவாங்க கடைசியா வந்து இந்த வெண்டிலேஷன்ல இருக்கும் பாருங்க, அந்த ஸ்டேஜ்ல தான் காங்கிரஸ் இருக்கு. அதை மொத்தமா முடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் முடிக்கணும், ஸ்டாலின் தான் முடிக்கணும். படுக்கைய தள்ளியாச்சு, அடக்கம் பண்ற வேலை நாங்க பார்த்துப்போம். ஆனாலும் அனுசரிச்சு போறாருல, வேணும்னு நினைக்கிறாரு இருக்கட்டும் சார். அப்படி இல்லை சார், இங்க நல்லா புரிஞ்சுங்க. ஒரு நீண்ட தொடர்பு இருக்கு, கலைஞர் காலத்துல வந்து தொடர்பு இருக்கு. ஒரு எப்படி வந்து ஒரே நாள்ல வந்து முடிச்சிட முடியாது. மெல்ல மெல்ல அந்த அவங்களுடைய பலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்க வந்து அந்த சீட்டு எண்ணிக்கை கொடுக்குறாங்க. இப்போ கூட அவருக்கு வந்து இப்போ கழட்டி விட்டுறணும்னு கிடையாது. அதனால தான் நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன், வென்டிலேஷன் வச்சு பார்த்துக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா திமுக தான் பார்த்துக்குது. அந்த வென்டிலேஷன் எடுக்கணும், எடுத்துதான் அடக்க மாட்டேங்குது. நாம் தமிழர் ரெடியா இருக்கிறாங்க. நாம் தமிழர் ஆமா, நாம் தமிழர் அடக்கணும். இப்ப விஜய் உயிர் கொடுப்பாருல்ல, கிடையவே கிடையாது. எப்படி விஜய் மாஸ்க் ரெடியா வச்சிருக்காரு, இப்பதான் நீங்க ஆக்சிஜனோட ரெடியா இருக்காரு. ஆதவர்ஜுனாவும் என் பாதைக்கு இப்பதான் மாஜர் கரெக்டா வந்திருக்காரு. நல்லா புரிஞ்சுங்க சார். நிர்மல்குமார் ஆக்சிஜனோட ரெடியா இருக்காங்க. ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் சார், யார் சாமி இவன்? கேட்பான் தெரியுமா, யார் சாமி இவன்? இவன் கட்சி தொடங்கினா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஜபக்ஷ மகன் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்து தெரிவிக்கிறான். ராகுல் காந்தி வந்து கூட்டணிக்கு வந்து அழைப்பு கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈழத்தமிழ் வந்து வாழ வந்த பெண்ணை வந்து வாழ வெட்டி ஆக்குறான். யார் சாமி? அதெல்லாம் வேண்டாம், அப்படிலாம் கிடையாது. நான் அரசியல் மட்டும் பேசுறேன். அதெல்லாம் அரசியல்லாம் கிடையாது. இப்ப அதெல்லாம் வந்துருச்சு, அந்த காலம் மலையாறிச்சு சார். திருப்பி பொது வாழ்க்கைக்கு வரவேன், பொது வாழ்க்கை அப்படி கிடையாது. பொது வாழ்க்கை வரவேன், பொது வாழ்க்கை வரவேன், தனிப்பட்ட வாழ்க்கை அதெல்லாம் கிடையாது. நாங்க பேசுவோம். சரி சார், நீங்க பேசலையா? நான் பேச மாட்டேன். வலசராகம் போலீஸ் ஸ்டேஷன் போய் இருங்க. வலசராகம் போய் போலீஸ் ஸ்டேஷன் என்ன கதை இன்னைக்கு வரைக்கும் யார் பேசிட்டு இருக்குது? சீமான் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வமா அணுகிறாரு, சுப்ரீம் கோர்ட்டு போனா முடிஞ்சு போச்சு எல்லாமே. ஆனா இன்னைக்கு வரைக்கும் பேசுறது யாரு? நாஞ்சில் சமத் பேசலாமா? அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் மன்றத்தில் போய் ஒருத்தன் பேசலாம், வலசராகம் போலீஸ் ஸ்டேஷன் போய் நின்னாருன்னு. காவல்துறை முன்னாடி போய் நிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குற்றம்னு சொன்னா, இழிவுன்னு சொன்னா யாருமே போக முடியாது. இங்க வன்முறை தலைவிரிச்சு ஆடும் நாட்டுல. இல்ல சார், இது சீமான் எதுக்கு இல்ல அப்படி கிடையாது. நீங்க மட்டும் சொல்லுங்க, நாங்க சொல்லக்கூடாது. அப்போ அதை நிறுத்த சொல்லுங்க, நாங்க நிறுத்துறோம். எந்த பொண்டாட்டி, எந்த அரசியல் கட்சி தலைவர் பொண்டாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சோறு போடல, குழம்பு ஊத்தல, ரசம் ஊத்தல, எனக்கு பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு பணம் கொடுக்கணும்னு சொல்லி கத்திருக்காங்க. பேசுவோம், நாங்க தனியா பேசுங்க. இதுதான் நான் கேட்கிறேன். இப்படி சொல்லுங்க. நீங்க ராஜபக்ஷ மகன் வந்து எதுக்கு சார் வார்த்தை சொல்றான்? எனக்கு அதை சொல்லுங்க சார். ராகுல் காந்தி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது முள்ளிவாய்க்காலா இருக்கட்டும், அத்தனையுமே சொல்றேன் நான். அந்த இலங்கை நடந்த அத்தனை அட்டூழியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பொறுப்பா இல்லையா? காங்கிரஸ் அரசு. கரூர் இன்சிடென்ட் கூட ஒரு அதான் சார், ஒரு கொலைகார கும்பல் வந்து பாத்தீங்கன்னா நாட்டை ஆளணும் ஆசை, தமிழ்நாட்டை ஆளணும் ஆசை. திமுக கூட இருக்கும்போது மட்டும் புனிதரா? அதை நான் திருப்பி சொல்றேன். இந்த இடத்துல நான் சொல்றேன், மெல்ல மெல்ல வந்து திமுக வளர்ந்துருக்கா? நீங்க சொல்லுங்க சார். திமுக காங்கிரஸ் வளர்த்துருக்கா சொல்லுங்க. அவரு வளர்ந்துருக்கிறதா உணர்றாங்க. மாணிக்கம் தாகூர் வளர்ந்துருக்கா, அழிஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. எடுங்க நீங்க 70 இருந்து 50 இருந்து எடுங்க. நீங்க மாணிக்கம் தாகூர் 50 இருந்து எடுங்க சார். நீங்க கிறிஸ்டோடங்கர் சொல்றாரு. மாணிக் தாகூர் யார் சார்? யார் சார் மாணிக் தாகூர்? எம்பி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக தயவால் வந்து பார்த்தீங்கன்னா எம்பி.
சொல்லுங்க பார்க்கலாம். திமுக தயவு நான் சொல்றேன், இந்த திமுக கட்சிக்காரங்க சொல்றது கஷ்டமா இருக்கும். யார் மாணிக் தாக்கூர்? ரவீந்திரநாத் தாக்கூர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, யாருக்கு தெரியும் மாணிக் தாக்கூரை? குழந்தைய கேட்டா ரவீந்திரநாத் தாக்கூர் யாருன்னு சொல்லும். அந்த ரவீந்திரநாத் தேசிய கீதம் பாடுனா இவன் வந்து பாத்தீங்கன்னா ஜனகணமன பாடுற இருக்கா வந்து காங்கிரஸ். அவ்வளவுதான். மக்கள் பிரதிநிதியா வந்திருக்காங்க. கொஞ்சம் நெஞ்சம் ஒட்டிட்டு இருப்பீங்க திமுக நம்பி போனா. இல்ல நான் வந்து மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு எடுத்தாருன்னா வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு ராஜதந்திரம் எடுத்தா போதும், காங்கிரஸ் இருக்கிற 10 பேர் 2 ஆயிடுவாங்க. தொண்டர்களே இல்லாம ஒரு 10 தலைவர்கள் மட்டும், 10 தலைவர்கள் இல்ல 10 நிர்வாகிகள் வச்சு நடக்கிற கட்சி தான் வந்து காங்கிரஸ் தமிழ்நாட்டுல. அதை மு.க. ஸ்டாலின் நினைச்சாருன்னா வந்து பாத்தீங்கன்னா அதையும் 2 ஆக்க முடியும். இது என்னங்க இது? ஆமா, இது என்ன ஒரு ஜனநாயக அரசியல்? கடந்த கால அரசியல் வந்து கூர்ந்து கட்சி உடைச்சு விட்டுருவாங்க. தாராளமா நடக்கும். ஏன்னா இது இவரு மு.க. ஸ்டாலின் ஃபார்முலா கிடையாது, கலைஞர் ஃபார்முலா. ஒரு கட்சியிலுமே வந்து திமுகவோட விங் இருக்கும். ஒரு கட்சியிலையும் அது நிஜம், அது நான் போய் சொல்லல. திராவிட கட்சிக்கு அந்த ஒரு இது உண்டு, இன்ஃபார்மர். அதுவும் குறிப்பா கலைஞர் தான் கேட்டா வந்து தன்னுடைய ஆதரவாளர்களை வச்சிருப்பாரு. ஆமா. ஆனா கட்சி என்னமோ அவங்கதான். எந்த கட்சியும் எடுத்துங்க, பிஜேபியில கூட வச்சிருந்தாரு. எல்லா கட்சியிலும் உண்டு சார். ஆமா. அது வந்து எனக்கு சார் கலைஞர் செய்யாத ராஜதந்திரம் இன்னைக்கு நடக்குது. சரி, இது இத்தனை வலிமையான ஒரு கூட்டணி வந்து பார்த்ததே கிடையாது. இந்த இடத்துல நான் மீண்டும் நான் உங்களுக்கு பதிவு பண்றேன். உங்க தொலைநோக்கு பார்வை இருந்தா என்னோட நீங்க வந்து வயது இளையவர் தான், ஃபியூச்சர்ல பாப்பீங்க. 2 பேருக்கு தான் இங்க போட்டியே, டிஎம்கே என்டிகே. மீது யாருக்கும் போட்டி கிடையாது. இவங்க எல்லாம் சீனை ஓட்டிட்டு இருக்காங்க. நீங்க நல்லா புரிஞ்சுங்க. நீங்க தான் பெரிய கல்ட்டாச்சு காங்கிரஸ் போய் கால இப்ப நீங்க கேக்குறீங்கல்ல திமுக செல்வாக்கு காங்கிரஸ் விரும்புது சார். காங்கிரஸ் எதுக்காக விரும்புதுன்னு கேக்குறேன். ராஜபக்சே எதுக்காக மகன் வந்து எதுக்காக வாழ்த்து தெரிவிக்கிறான்னு சொல்றேன் நானு. இவன் உலகத் தமிழர்கள் எதிரி, ஈழப்பெண்ண வாழ வெட்டி ஆக்கணும்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வருது. அப்படிதான் நாங்க சொல்லுவோம். நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா இப்போ? அதனால நீங்க வந்து காங்கிரஸ் கதை முடிய போகுது சார். ரொம்ப மகிழ்ச்சி. என்ன கேட்டா வந்து விஜய் வந்து காம்ப்ரமைஸ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுல திமுக சார் காம்ப்ரமைஸ் ஆனா வென்டிலேஷன்ல இருப்பீங்க. இது அப்பவும் வென்டிலேஷன். ஆமா, வென்டிலேஷன் பாத்துப்பாரு ஸ்டாலின், பார்த்து வென்டிலேஷன் வச்சு பாத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்போ ஐசிவி தான். ஆமா, நாம் தமிழர் படுக்க வச்சாங்க, வென்டிலேஷன் கொடுத்து பாதுகாக்கிறாரு. கொஞ்சம் இருக்கட்டும்பா அப்படின்னு ஸ்டாலின். இல்ல விஜய் உயிர் கொடுக்கும் ஒரு கிழிச்சாரு. அவருக்கே இப்ப வந்து ஊசாடிட்டு இருக்குது 4 நாளா. நிஜமா அண்ணனுக்கு ஓட்டுன்னு சொன்னவங்களா இப்ப அன்னிக்கு ஓட்டுன்றாங்க. இது வீட்டுக்கு எத்தனை சொன்னீங்க? வீட்டுக்கு ஒரு ஓட்டு 2 ஓட்டு 2 ஓட்டு சொன்னீங்க. அப்புறம் 1 ஆக்குனீங்கல்ல. அந்த ஒரு ஓட்டம் பாத்தீங்கன்னா இப்ப அண்ணனுக்கு கிடையாது, அன்னிக்குன்னு சொல்றாங்க. அதை மீறி சில பேர் சொல்றாங்க தான், மறுக்க முடியல. சொன்னா நீங்க கஷ்டப்படி கோவம் வரும் உங்களுக்கு. என் புருஷனுக்கு ஓட்டுன்னு சொல்றாங்க சில பேர். அது பாத்திருப்பீங்களா நீங்க? அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லாதீங்க. கடந்த காலத்துல எல்லாரும் விமர்சனங்களை எதிர்கொண்டவங்க தான் மதேஷ். அது ஒரு வரைமுறையோட வேண்டாம். விஜய பற்றி அரசியல் ரீதியா வாதம் பண்ணுங்க. அத வந்து யார் ரீதியா வேண்டாம். அத யார் சொல்லணும்? அத யார் சொல்லணும்னா டிவிக்கேல இருக்கிற இந்த நிர்மல் குமார் இவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, தனிப்பட்ட விஷயம் பேசாதீங்க, தனிப்பட்ட விஷயம் பேசாதீங்க, தனிப்பட்ட விஷயம் பேசாதீங்க, தனிப்பட்ட விஷயம் பேசுறீங்களா? அப்படியே வந்து தொண்டர்களுக்கும் கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்க. யாரும் கண்ணிய குறைவா பேசாதீங்க சொல்லணும். ஒரு கட்டமைக்கப்பட்ட தொண்டர்கள் அது வந்து இல்லன்னு சொல்றேன். கட்டிக்கு ஆசைப்படுற வந்து அமைப்பு அது. விஜய கட்டிக்கு ஆசைப்படுற அமைப்பு கட்டமைப்பு. ஒரு உற்சாகத்துல சொல்றது. எது உற்சாகம்? எது உற்சாகம்? அசிங்கமா சொல்றதுக்கு உங்களுக்கு எது உற்சாகம்? எந்த தலைவர் இப்படி சொல்லி இருக்காங்க? எந்த கட்சியில இப்படி பேசுறாங்க? என்ன உற்சாகம்? அசிங்கமா சொல்றதுக்கு உங்களுக்கு உற்சாகம் பேசுறீங்க? நீங்க உற்சாகம் பேசாதீங்க. அசிங்கமா இல்லாத சொல்றதுக்கு அந்த நேரத்துல அந்த அவங்க தலைவரையோ தப்பு சார். என்ன இது? எது உணர்ச்சி வசப்படுறது ஒரு அளவு இருக்கா? பேசுறீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கார அனுப்பி வைப்பாருன்றீங்க. அசிங்கமா சொல்றதுக்கு புருஷனா வந்து பொண்டாட்டிய கூட வாழ்வுன்னு சொல்ற அசிங்கமா சொல்றதுக்கு உங்களுக்கு இன்னும் ஒரு வார்த்தை கண்டிச்சிங்களா? நீங்க என்ஜாய் பண்ணீங்க, ரசிக்கிறீங்க. அதை தொண்டர்கள் இப்படி பேசுறது எத்தனை வார்த்தை? விஜய் ஏற்கனவே நிலை குலைந்து அவரும் போயிருப்பாரு. இதுல போய் அவர் போய் இதுக்கெல்லாம் என்ன நிலை குலை? ஒரு நிலையம் குலையில அப்படியே நிலை குலைஞ்சிட்டாருன்றீங்க. என்ன நிலை குலைஞ்சாரு அவரு? ஒன்னும் நடக்கல. அப்படின்னா நேரம் வந்து அதை சமரசம் பண்ணி நேரம் முடிச்சிருக்க மாட்டீங்க. குடும்பம் தனிப்பட்ட தாக்குதலை எதிர்கொள்ளக்கூடிய வல்லமை விஜய்க்கு இல்லைன்ற நான் சொல்றேன் சார். கொஞ்சம் காயப்படுவார். அப்படி கிடையாது சார். விஜய் வந்து அவங்க சொன்ன ஒரு வார்த்தையை நீங்க கவனத்தை எடுத்துக்க. போற போக்குல ஏதோ ஒரு எந்த மனைவியும் தன் கணவன் வந்து இல்ல. நீங்க அந்த சப்ஜெக்ட் வேணா காங்கிரஸ் சொல்லிதான் சார் அவன அப்ப யார் சொல்றாங்க சார்? ஒருத்தர் வந்து அரசியல். இப்ப நான் இருக்கேன் சார். இப்ப உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு இப்படி சொல்லிடுறேன். இப்ப நான் வந்து மனநோயால் பாதிக்கப்பட்டேன்னா யார் சொல்லணும்? என்னுடைய குடும்ப மருத்துவர் சொல்லணும், அல்லது என் கூட வாழ்ந்துட்டு இருக்கோம் சொல்லணும். கரெக்டா? ஆமா. என் மனைவி சொல்லணும் அவர் மனநோயாளிங்க, கன்ஃபார்ம் ஆயிடும். ஏன்னா அவங்க தான் அது சின்ன நகர்வு கூட அவங்க வந்து பாக்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனைவி சொல்லக்கூடியது எப்படி நீங்க புறந்தள்ளுவீங்க? நான் கேட்குறேன். தனிப்பட்ட விஷயம் சொல்லிட்டு
அப்போ தனிப்பட்ட விஷயம்னா ஏன் வந்து நிர்மல் குமார் இது விஷயமா பேசுறாரு? என்ன சொல்லணும் அவரு? ஒன்லி அஃபிஷியல் விஷயம் பேசுங்க. இது தனிப்பட்ட விஷயம்னு கேட்டிங்கன்னா இது நீங்கள் நேரம் வந்து தலைவர்கிட்டே கேட்டுங்க. இல்லை தலைவர்கிட்ட வந்து ஒரு அறிக்கை வரும். ஏதாவது வந்ததா இது வரைக்கும்? சார் நான் ஒன்றே ரொம்ப சின்ன வந்து ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட் தான், ரொம்ப பணிவாக கேட்க மாட்டேன். இவ்வளோ பேச்சுக்கள் வருதுல்ல, இது வரைக்கும் ஏன் சார் ஒரே ஒரு அறிக்கையில் வந்து கண்ணிய குறைவாக யாரும் தொண்டர்கள் நடந்துக்காதீங்க, பேசாதீங்க, ஒன்றே ஒன்று சொல்லுங்கள் சார். ஒரு லைன் இப்போ நம்ம பேசிட்டோம்ல, இதை கேட்டு இருப்பானுங்க, ஒரு வாரத்தில் வந்துடும் பாருங்க. சரி சார், நான் காங்கிரஸ் கேட்க வந்தேன். திமுகவோட இருப்பாங்களா இல்ல விஜயோட பேசி ஆகணும்ல, இதையும் அதுக்காக தான் சொல்றேன். நீங்க தேவையில்லாம நான் தான் சொல்றேன் சார், எடுக்க நான் தான் சொல்றேன்ல சார், காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திமுகவோட வந்தாக்கா அந்த வெண்டிலேஷன்ல இருப்பாங்க, இல்லைன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இவருக்கு வந்து முதலமைச்சர் எப்படி கனவோ வந்து விஜய்க்கு, அதே மாதிரி வந்து ராகுல் காந்திக்கு பிரதமர் கனவாவே போயிடும். திமுக இல்லைன்னா கண்டிப்பா நிச்சயமா இல்ல அவர் ப்ளே பண்றாரு. நீங்க மோடின்ற மிகப்பெரிய ஒரு ஆளுமையை இன்னைக்கு உலக ஆளுமை ஒத்துட்டு தான் ஆகணும். நீங்க எதிர்க்கணும்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இப்படியே இருந்தீங்கன்னா கதைக்காகாது. ஒவ்வொருத்தராக ஒரு ஸ்டேட்டா இருந்துட்டே வரீங்க. நீங்க என்ன சாதனை சொல்லுங்க? ஒரு ஸ்டேட்டா வந்து பிராந்திய கட்சிகள் வந்து இழந்துட்டு வந்து நீங்க கூட்டணியில எண்ணிக்கை சேர்த்துட்டே வரீங்க. எப்படி லிஸ்ட் போட்டுனே வரீங்க. உருவான கட்சிகள்லாம் பாருங்க, ஒரு ஸ்டேட்லயும் பாருங்க. இந்த 50 ஆண்டு காலத்துல இங்கு சீட்டு அதிகமா கேக்குறாங்க, ராஜ்யசபா கேக்குறாங்க. ஆமா, அங்க போனா கூடுதலா இங்க 25 சீட்டு 27 வருதுன்னா அங்க 80-100 சீட்டு கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கலாம். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, இது கொள்கையா இல்லையா? திமுக கொள்கையா? ஆமா, அதை ஒத்துக்கிட்டு தானே நீங்க வந்தீங்க, அதை ஒத்துக்கிட்டு தானே வரீங்க நீங்க. விஜயும் அப்படி ஒரு ஃபார்முலாவோட கூட அப்படி எப்படி எதுக்காக வந்து இந்த கூட்டணி பேச்சு? எப்போ அந்த வார்த்தை அந்த கொள்கையில விஜய் கிடையாது சார். எப்போ வந்து நீங்க ஆட்சியில வந்து அதிகாரத்துல பங்கு கொடுப்பேன், துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும், ஒரு மிட்டாய் கொடுத்து காமிச்சிங்க தெரியுமா? நீங்க சீ மிட்டாயில இருந்து ஒரு மிட்டாய் வந்து இல்ல அந்த உரிமையை கொடுக்கிறாரு சார். உரிமைனா கூட உங்களுக்கு இந்த கொள்கை என்னாச்சு? மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சின்றதுல உறுதியா நிக்கிற ஒரே கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா அது வந்து திமுக தான். தனித்து எப்படி வந்து களங்காண்டதை வந்து தனித்துவமா நிக்கிறாங்களோ நாம் தமிழ், அது மாதிரி இவங்க ஒரு கொள்கையில நிக்கிறாங்க சார். அதிகார பங்கு கேட்கறதுக்கு உரிமை தானே? உரிமை இருக்குன்றது சார். நீங்க நான் மீண்டும் கூட நான் சொல்ல, எப்ப கேட்டுக்கணும் சார்? நீங்க அந்த கேட்க வேண்டிய காலத்தை கூட விட்டுட்டீங்க. நீங்க வந்து அங்க வந்து மத்தியில் கூட்டாட்சின்னு சொல்லி பார்த்தா ஒரு பங்களிக்கும் போது எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க, உங்க கொள்கையை கொஞ்சம் மாத்திக்கிட்டு எங்களுக்கு கொஞ்சம் பெண்ட் பண்ணி போங்கன்னு சொல்லிட்டு சார். அப்போ பேசிடணும். அப்பெல்லாம் விட்டுட்டீங்க. பலமா இருக்கும்போது விட்டுட்டீங்க. பலமா இருக்கும்போது 60 சீட் வாங்கும்போது விட்டுட்டீங்க, 40 சீட் வாங்கும்போது விட்டுட்டீங்க, 30 சீட் வாங்கின, இப்போ 20 சீட் வாங்கும்போது கேக்குறீங்க. இன்னைக்கு விஜயோடு போனால் பலமாயிரலாம்னு நினைக்கிறாங்களோ? அது தப்பு இல்ல. அது அப்போ உங்க புத்தி போல முதுகுல ஏற புத்தி. அப்போ உங்களுக்கு இப்ப விஜய் முதுகு தேவைப்படுது. இப்போ உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? உங்களுக்கு எஸ்எஸ்சி போன்ற அரசியல் ஒரு தேசிய கட்சி, ஒரு தேசிய கட்சி இத்தனை ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலம் வந்து நோக்கி போயிட்டு இருக்கிற ஒரு கட்சி வந்து என்ன பண்ணுது பாருங்க. மாநிலத்துல சபார்டினேட், மாநிலத்துல அவங்க சபார்டினேட்டா தான் இருக்காங்க. சபார்டினேட்டா இருக்கு சார். 2 வருஷம் தான் சார் ஆட்சி கட்சி தொடங்கி. பட் விஜய பவர்ஃபுல்லா நினைக்கிறாங்க. பவர்ஃபுல்லா நீங்க நினைக்கிறீங்க, இன்னும் ப்ரூவ் ஆகல. இல்ல நீங்களா சொல்வீங்க கற்பனையா? பிரவீன் சக்கரவர்த்தி அவருக்கு 30% மதிப்பீடு கொடுக்கிறாரு. நீங்க சொல்றீங்களா? அவர் யாரு? அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான். காங்கிரஸ் அவ்வளவுதான். நீங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்றது அத்தையும் நம்புற பிரசாந்த் கிஷோரோட ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லுங்க. பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட். நீங்க நெட்ல போய் தட்டினீங்கன்னா வந்துரும். கூகுள்ல போனீங்கன்னா நம்பர் 10ல வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஆள் யாரு? பிரசாந்த் கிஷோர். இன்னைக்கு என்ன ஆனார் அவரு? அவரே ஜெயிக்கல. பீகார்ல மண்ண கவர்னர். ஜெயிக்கல சொல்லாதீங்க, அப்படியே குப்பரடிச்சு மண்ண கவர்ந்த இந்த பிரவீன் சக்கரவர்த்தி யாரு? யார் சொல்லுங்க? நீங்க என்ன சீனை ஓட்டுறீங்களா நீங்க? ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்லிட்டு இதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. நான் அறிவாளின்னா வந்து நான் ஒத்துப்பேன் சார். ஒரு ஆளை நான் வந்து பேசியிருக்கேன், பழகிருக்கேன். நான் வந்து அவ்வளோ ஈஸியாக நானும் வந்து மண்டகரம் பிடிச்சோம், அவ்வளோ ஈஸியாக நான் ஒத்துக்க மாட்டேன் ஒரு அறிவாளின்னா. ஆனால் அதே சமயம் ஒத்துக்கிட்டேன்னா நான் அதை அங்கீகரிப்பேன். ஜானவரேசமே அறிவாளி, இருக்கிற இடம் தப்பு. வாங்க கட்டாந்தர நீங்க வந்து தண்ணி உங்களை குடங்குடமா தண்ணி இருக்கலாம் சார். இது குடங்குடமா தண்ணி இருக்கலாம், கொண்டு போய் நீங்க கட்டாந்தரில் ஊற்றினீங்கன்னா என்ன மூலையும்? விஜய் வந்து அங்கே கட்டாந்தர தான் பாரு, அங்கே போய் நீங்கள் தண்ணியை ஊற்றுறீங்க செடி வர சொல்லிட்டு, அதுக்கு என்ன பண்ண முடியும்? பாவம். ஜானவரேசாமி பார்த்து நான் பரிதாபம் தான் போடுவேன். ஆனால் அறிவாளி, மிகப்பெரிய அறிவாளி, மிகச்சிறந்த அறிவாளி. இல்ல காங்கிரஸ் விஜய் ஒரு அலைன்ஸ் வந்தால் உண்மையிலேயே அது ஒரு பெரிய அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்க அப்படி நினைக்கிறீங்க சார்? இவங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஒரு 56 கேண்டிடேட் தான் சார் இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு யாருக்கு? டிவி கேக்கு ஏங்க சார், நீங்க 10,000 பேர் மனு வாங்கணும். விருப்பம் நீங்க எல்லாம் எதிர்பார்த்து விருப்ப மனு வரும்னு பாத்தீங்க, அங்க விவாகரத்து மனு போயிடுச்சு. அதுல நான் இல்ல சொல்றீங்க சார், நீங்க வேட்பு மனு தாக்கல் பண்ணணும். ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து பதில் மனு தாக்கல் நிலைமையில இருக்கிறீங்க செங்கல்பட்டு கோர்ட்ல. நான் சொல்றது நீங்க ஒரு சின்ன விஷயம் நீங்க எடுத்துங்க. 56 பேர் தான் வந்து கேண்டிடேட் வந்து இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து பளிச்சுன்னா என்ன, எல்லாத்துக்கும் இவங்க போட்ட கண்டிஷன்லாம் இருக்குல்ல. இப்ப காங்கிரஸ் மாதிரி போனா அவங்க ஒரு 30 சார். ஏன்னா அவங்க பழைய கட்சியில சார், பழைய பிரச்சனை. இந்த திருச்சி வேலுசாமிலாம் வந்து இப்போ வந்து வயகரா சாப்பிட்டு வாய்க்கிலேயே கத்திட்டு இருக்காருல்ல திருச்சி வேலுசாமிலாம், அவங்கலாம் ரொம்ப நாளா நீண்ட காலமா அந்த சட்டசபைக்கு போறோம்னு ஆசையா கனவோட இருக்கிறாங்க. சரிங்களா? வேணா அவங்க எல்லாம் வாங்கலாம், ஆனா அவங்களால ஓட்டு வாங்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். தொண்டர்களே இல்லாத கட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க. அவங்க காங்கிரஸால என்ன பலன் நான் கேட்கிறேன், சொல்லுங்க.
இவங்க தான் பெரிய அப்பாட்டகர்லாம் இருக்கிறாங்கல்ல, ம். இந்த ஆதவர்ஜனா. காங்கிரஸால என்ன பலன்? காங்கிரஸ்ன்றீங்க. பழைய பெருசாலிங்கெல்லாம் இருக்கு. இந்த வந்து சும்மா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலெக்ஷன் நடத்தினா கூட இல்ல பார்த்தீங்கன்னா சவுத்துல காங்கிரஸ்க்குன்னு ஒரு செல்வாக்கு இன்னுமே இருக்குல்ல. நீங்க அந்த குடும்பம் வந்து காங்கிரஸ் குடும்பத்தை இங்க நேசிக்கக்கூடியவர்கள் அங்க கூட தமிழ்நாட்டுல, அங்க கூட இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கேரளா, கர்நாடகாவுல இருக்காங்க. அங்க கூட பாத்தீங்கன்னா அந்த பகுதியில அந்த சாதி சமுதாய வாக்குகள் வந்து கணிசமா வாங்கக்கூடிய நபர்கள் தான் செல்வாக்கா இருக்கிறாங்க. புரிஞ்சுங்க, நீங்க சும்மாலாம் கண்ண முடியும் ஏமாத்த முடியாது. என்ன சரி சரி, அங்க இருக்கிற ஒரு சிலருக்கு எடுத்துங்க. இப்ப நாங்குநேர் தம்பி இவரை எடுத்துங்க, அந்த வசந்த் விஜய் வசந்த். விஜய் வசந்த், அவங்களும் தனிப்பட்ட செல்வாக்கும் கொஞ்சம் இருக்கு சார். அதை நீங்க மறுக்க முடியாது. புரியுங்களா? அதனால வந்து இங்க இதை வச்சே நீங்க இதெல்லாம் வந்து இவங்க இருக்கிறாங்க அவங்க இருக்கிறாங்கலாம் சொல்லாதீங்க நீங்க. அதனால அது 96லயே அதனுடைய பலம் போச்சு சார். ஒரு தடவை அந்த கட்சியில இருந்து வந்து பிளவுபட்டு ஒரு ஆனாலும் இவ்ளோ குடைச்சல் கொடுக்கும் போதும் திமுக கொஞ்சம் மௌனமாவே இதை அணுகுவதற்கு என்ன காரணம்? அதுதான் இங்க இதுதான் இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அரசியல் பாணி இருக்கு. ரொம்பவும் நிதானமா தீர்க்கமா, கிட்டத்தட்ட ஸ்டால் வாட்டு சொல்லுவாங்களா, தீர்க்கமானு சொல்லுவாங்க. அதுல வந்து மு.க. ஸ்டாலின் அப்படிதான் பயணிக்கிறார். அவருடைய அரசியல் நான் கூர்ந்து கவனிச்சு சொல்றேன். ஒரு ஸ்டால் வாட் ரொம்ப தீர்க்கமா பொறுமையா இருந்து ஓங்கி ஒரே அடி அடிக்கும் போது அது டோட்டலா ஃபினிஷ் ஆயிடுது. நான் பார்த்தேன். அது விஜய் பக்கம் போயிட்டா நமக்கு கூட சிக்கலாயிடும் அப்படின்னு அணுகுறாங்க மெல்லமா. இல்ல, இருந்தா இருக்கட்டும் போனா போகட்டும் அப்படின்னு வந்துட்டாங்க. அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. போனாலும் வந்து பாத்தீங்கன்னா அது வேற லெவல்ல அரசியல் நடக்கும். அப்படி போயிட்டாருனாக்கா வந்து ஒரே ஒரு வேற லெவல்னா கொஞ்சம் வேற லெவல்னா நாம் தமிழ் வளரும், அதிவேகமா வளரும். சொல்லி அடிப்போம். இது யாரு? காங்கிரஸ் அடிப்போம். யாரு? நாம் தமிழர் அடிக்கும். ஆமா, சீமா இவனை விஜய் சேர்த்து அடிப்போம். விஜய் சேர்த்து அடிப்பாங்க சார். மக்களே அடிப்பாங்க. நாம் தமிழர் தமிழை, அதாவது உலகத்தமிழ் உலகத்தமிழ் அத்தனை பேருமே சொல்றேன் நான். இப்படி ஒரு கூட்டணி அமைச்சா சார். இன்னைக்கு வந்து உலகத்தமிழர் மத்தியில வந்து திமுகவுக்கு வந்து அதிருப்தி எதனால? காங்கிரஸால தான். சரி, கூட்டணி கூட்டணி மாறிச்சுன்னா அந்த பழிப்பாவம் முழுவதும் வந்து விஜய் பக்கம் போயிடும். விஜய் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து உயிரூட்டக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறார். யாருக்கு? எப்படி இந்த ஃப்ரிட்ஜில் வந்து குளிரூட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து உயிரூட்டுற நிலைமையில வந்து விஜய் தான் இருக்கு. அப்போ விஜய்க்கு தான் வந்து சேதாரம். எல்லாருடைய இலக்கம் வந்து விஜய் தான் ஆயிடுவார். இந்த ஒரு முட்டாள்தனத்தை யாரும் செய்யவே மாட்டாங்க. இது காங்கிரஸோட போறதுன்றது முட்டாள்தனம். அப்படி போனாலும் ஏன்னா இப்போ வேற ஆள் இல்லை சார். அவங்க எதிர்பார்த்தாலும் முதல் ஆப்ஷன் யாருக்கு வச்சாங்க? நான் என்ன சொன்னா இல்லையா, அண்ணன் திருமாவுக்கு தான் இலக்கு வச்சாங்க. ஃபர்ஸ்ட் இலக்கு அதுதான். சரிங்களா? கடைசியா தான் வந்து காங்கிரஸ் சேர்த்துக்கிற நிலைமை. இப்போ வரைக்கும் ஆதவர்ஜனா பாருங்க, ஹைதராபாத்ல நேத்துக்கு இருந்ததா ஒரு ஆள் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஹைதராபாத்ல இருந்தா சொல்லுங்க. அவரு ராகுல், மாணிக்கம் தாகூர் இதே பலவீனம் இல்லை சார். உங்களை தேடி வரணும் சார். ஜெயலலிதாவை தேடி வந்தாங்களா சார்? மு.க. ஸ்டாலின் தேடி போனாரா சார்? சொல்லுங்க. இதுல பலவீனம் இல்ல. ராகுல் தேடி தான் அவருக்கு தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு. அதுதான் சார். இப்போ பாருங்க சார், ஜெயலலிதா எப்படி இருந்தாங்களோ, கலைஞர் எப்படி இருந்தாரோ, அப்படிதான் இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் இருக்கிறாரு. தேடி வராங்க. இப்போ கூட நீங்க சொன்னீங்க 2 பேர் போறாங்கல்ல, அப்பா மகன், சிதம்பரம் கார்த்திக். எங்க போறாங்க? இல்ல, சிதம்பரமும் செல்வ பிறந்தகு போறாங்கல்ல. எங்க போறாங்க? அறிவாலயம் போறாங்க. இவர் எங்க போறாரு? விஜய் எங்க போனாரு? விஜய் தேடி யாரும் வரவே கிடையாது. விஜய் தான் ஆதவர்ஜனா. ஆதவர்ஜனா போனாலும் விஜய் போனா ஒண்ணு தானே. நீங்க ஆதவர்ஜனான்றீங்க, விஜய்னு சொல்லுங்க. எல்லா இடத்துலையும் நீங்க விஜய்னு சொல்லுங்க. நிர்மல்குமார் பேட்டா விஜய் பேட்டி கொடுத்தார். அவன் இன்னொருத்தருக்கால அந்த எஃப்ஐஆர் இல்லாம ஒரு மாசத்தால் வந்து அவன் பேசின ராஜ்மோகன், அவன் பேசினா விஜய் பேசினா சொல்லுங்க. அவன் தான் சொன்னான். எல்லாருமே விஜய் பக்கத்துல இருக்க விஜய், இதோ இவர் விஜய்னு. அதுமாதிரி விஜய் போனாரு சொல்லுங்க சார். ஹைதராபாத்ல விஜய் இருக்கிறா சொல்லுங்க. வேணா இப்படி சேர்த்துங்க. விஜய் ஆதவ், விஜய் ராஜ்மோகன், இப்படி சொல்லுங்க. பைத்தியக்காரன். இப்ப புரியுதுங்களா? வலிக்குதா இப்போ சொன்னா? இதுதான் 2-3 நாட்களாகவே சோசியல் மீடியாவில் டிவிகேவினர் எழுதக்கூடியது, காங்கிரஸ் வந்து விட்டால் உண்மையிலேயே அதை அவங்க சட்டமன்றத்திலேயே வெற்றி பெற்றதாகவும் அதே போல முதலமைச்சரான அந்த ஃபீலுக்கு வந்துருவாங்க போல. அவங்க அந்த அளவுக்கு உற்சாகமாறாங்க. இல்ல சார், பாத்தீங்களா? அதாவது காங்கிரஸ் வருகையே அவங்க வெற்றியா நினைக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து மிக ரொம்ப மகிழ்ச்சின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அவங்க ஆதரவான ஒரு செய்தி வந்து மிகப்பெரிய கட்சி தமிழ்நாட்டிலே வந்து அந்த கட்சி ஒரு ஆதரவு தெரிவிச்ச உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. யார் சார்? பண்டுரி ராமச்சந்திரன் புதுசா ஒரு கட்சி. ஆமா, அவர் வந்து ஆதரவு சொன்னார். அரசியல் சாணக்கியர். ஆமா, அரசியல் சாணக்கியர் ஒரு காலத்துல. இப்ப எல்லா கட்சியும் போயிட்டு இப்ப வந்து இப்ப கடைசியா வந்து பாத்தீங்கன்னா வந்து வாழ்க்கை முடியும் போது ஒரு கட்சி தொடங்கியிருக்காரு. அவர் ஆதரவு சொன்ன உடனே சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா யாருமே ஆதரிக்க. அப்போ வந்து அது மாதிரிதான் இப்போ பண்டுரி ராமச்சந்திரன் கேட்டா வந்து ஒரு அவருடைய ஆயுட்காலம் அந்த முடிகிற ஸ்டேஜ்ல இருக்காரு. காங்கிரஸ் அதே நிலையில தான் இருக்கு. ரெண்டும் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. அதுல சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஒருவேளை எமர்ஜ் ஆயிட்டா 2 பேரும் சேர்ந்து பலமாயிட்டா என்ன? எப்படி பலமா? நீங்க சொல்லுங்களேன். எப்படி பலம் சொல்லுங்க. சிறுபான்மை வாக்குகள் மதசார்பற்ற ஒரு அணி மாதிரி கட்டமைச்சு அவங்க ஓட்டு போற திமுகவின் வாக்குகளை அறுவடை செய்ய மதசார்பற்றன்ற வார்த்தை சொல்லணும்னா அது வந்து பாத்தீங்கன்னா திமுக தான் சொல்ல முடியும். மதசார்பற்றன்னா திமுக தான் சொல்ல முடியும். அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு கணக்கு இருக்கு. சீமான் பார்வை இன்னும் டிஃபர் ஆகும் இந்த விஷயத்துல. நான் அப்படி சொல்லல. மதசார்பற்றன்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தினா திமுக தான் வந்து காலகாலமாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க.
பிஜேபியிட இடையில வந்து கூட்டணி போனால் கூட பார்த்தா மீண்டும் வந்து அந்த அந்த வெப்பன் எடுத்துப்பாங்க. இப்போ இன்னும் வசதி மதசார்பற்றன்றதை தாண்டி கேட்டிங்கன்னா வந்து இனவெறி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்து நடத்தி காட்டின அந்த காங்கிரஸ் வந்து விலகிட்டோம். ஸோ எங்களுக்கு அந்த பழிப்பாவம் எதுவுமே இல்லை அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அடுத்த நிலைக்கு போவாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்ன்ற மிகப்பெரிய ஆளுமை நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அந்த ஆளுமை வந்து பார்த்தீங்கன்னா ஆளுமையே இல்லாத ஒரு காங்கிரஸோட போய் செயலிழந்த ஒரு 0% இருக்கிற ஒரு காங்கிரஸோட போய் கூட்டணி வைக்கிறதுனால ப்ளஸ் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா திமுகவை காட்டிலும் நாம் தமிழுக்கு தான் ப்ளஸ். ஓகே, இனி சொல்லி சொல்லி அடிப்பாங்க. இது சொல்லாமல் அடிச்சிருக்காங்க. இப்போ அதுவும் இப்போ வந்து நீங்கள் வெறும் வந்து என்ன சொல்லுவாங்களே, என்ன சொல்ல இந்த இடத்துல சொல்லி தான் ஆகணும். என்ன வெறும் வாயம் என்னென்னலாம் வந்து அவள் கொடுக்குற மாதிரி, அதுவும் ஏற்கனவே சிறப்பாக செய்வாப்புல தம்பி சாட்டை இது யார விஜயா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்வாங்க. எதுக்கு? காங்கிரஸோட கூட்டணிக்கு போயிட்டா இன்னும் சிறப்பாக செய்வாங்கன்ற நான் விஜய் என்ன விஜய் அவர் தானே செய்யறாரு. இப்போ இங்கே 2 பேருக்கு தான் போட்டி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா யாருக்குன்னு கேட்டினா ஒன்று வந்து சாட்டைக்கு, இன்னொன்று வந்து சேகோராக்குன்ட்டு 2 பேர் ஆகுனா நான் போட்டியில் இருந்து கூட நான் விலகிடுவேன். ஏன்னா சாட்டை அளவுக்கு என்னால் வந்து அடிக்க முடியாது. எல்லாம் சொல்கிறாங்க சார் சாட்டையோட நீங்கள் தான் அடிக்கணும். நான் சொன்ன ஒரே 2 பேர் தான் போட்டிங்க, எங்களுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் கொடுத்துருக்காரு யார் விஜய். அவரை கலாய்க்கிறதுக்கு 2 பேர் பண்ணான். நான் வந்து கலாய்க்கிறதுன்னு கேட்டேன்னா கட்சியை கடந்து விஜயோட வெல்ஃபேருக்காக விஜய் கலாய்க்கிறேன். நான் வித்தியாசத்தை இங்கே உணரணும். நீங்கள் விஜயோட வெல்ஃபேருக்கு தான் நான் வந்து விஜய் பல பேர் கேட்குறாங்க ஏன்னா இந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப உச்சபட்சமாக நீங்கள் அடிக்கிறீங்க. முதல்ல நான் வந்து கேட்டால் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மனிதன், நல்ல குடும்ப தலைவன் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரட்டும், அது அப்புறம் பேசலாம். காங்கிரஸ் ஊசலாட்டம் என்ன ஆகும்? ஒண்ணுமே ஆகாது சார். நான் சொல்ற பாருங்க, இவங்க வந்து செட்டில் ஆயிடுவாங்க. டிஎம்கே கூட செட்டில் ஆவாங்க கடைசியா. அப்படிதான் முடியும். நீங்க பாருங்க வேணா. அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து கூட்டணி பேரம் பேசுறதுக்குலாம் பக்குவமற்ற பசங்க சார் இவனுங்க. அந்த கட்சியே சொல்றேன் நான். எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தா அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து 2000 அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா இது இந்த சந்தானம் படத்துல பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்துக்கலாம். அதுதான் சொல்றது. இல்ல டேபிள் எல்லாம் உடைச்சி சுத்தி எல்லாம் கடந்த 2 நாள் அப்படிங்க இங்க நடக்கிற அத்தனை விஷயமும் வந்து உளவுத்துறை மூலமா செய்திகள் போயிட்டு தான் இருக்கு. ஆட்சி அதிகாரத்துக்கு உள்ளவங்களுக்கும் போகுது, எதிர்கட்சிக்கும் போக தான் செய்யுது. 2000 கிலோமீட்டர் அந்த பக்கம் ஏமாத்திடலாம் முடியாது. செய்திகள் போயிட்டு தான், கொஞ்சம் தாமதம் ஆனா செய்திகள் போயிட்டு தான் இருக்கு. எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த 2 நாட்களா வந்து இந்த 3 நாட்களா வந்து நீங்க பர்சனல் சொல்றீங்களா, இந்த 3 நாட்களா வந்து மிகப்பெரிய சர்வே நோக்கி டிவிக்கே போயிட்டு இருக்கு. சரிங்களா? அது காரணமேன்னு கேட்டால் அந்த கட்டமைப்பு வந்து ஒழுங்கற்ற முறையில் இருக்கிறது தான். குறைஞ்சபட்சம் தொண்டர்களை எப்படி வழிநடத்துறதுன்னு தெரியாத ஒரு கட்சின்னு கேட்டால் சொந்த கட்சியின் தலைவருடைய மனைவியே தாறுமாறா வந்து திமுகவின் தலையீடு இருக்குன்னு ஒரு நிச்சயமா நான் சொல்றேன் சார். எங்கேயாவது இங்க ஒண்ணு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. பழைய படமெல்லாம் எடுத்து நீங்க பாருங்க, நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு திமுக தன்னார்வமா இருக்கிற ஒரு தொண்டர் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த தப்பை வந்து செஞ்சுட்டான்னு கூட நீங்க சொல்லிடுங்க. நீங்க பரவலா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால இருக்க அந்த இன்ஃப்ளூயன்சரை அவங்களே வந்து தன்னார்வத்தோட இதை வந்து எடுத்து பண்றாங்க. இவர் இந்த மாதிரி பண்றது தப்புன்னு சொல்லிட்டு சங்கீதாவுக்கு ஆதரவா வந்து செயல்படக்கூடியவங்களா நம்ம பாக்குறோம். இவங்க தான் அந்த அந்த யுத்தத்தை கூட ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. இவங்க என்ன செய்யறாங்க கேட்டா இந்த டிவிக்கே இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்ற அந்த பேர் உள்ளவங்கள எடுத்து அவங்க என்ன செய்யறாங்க கேட்டா வந்து அவங்க மனைவி வந்து ரொம்ப தரக்குறவா பேசுறாங்க. அதை பேச முடியாது. நம்ம அப்படி போறதை நம்ம பாக்குறோம். அப்ப இதை யாரு தடுக்கணும்? சரி, அப்படியாவது நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்றீங்க டிஎம்கேல இருக்கவங்க தான் பண்றாங்க, ஒரு அறிக்கை விடுங்க. இந்த மாதிரி என் மனைவி வந்து குறித்து நீங்க யாரும் வந்து கட்சியை சார்ந்தவங்க யாருமே வந்து நீங்க முதல்ல சொன்னது வேற. 2 நாளைக்கு முன்னாடி சொன்னீங்க. ஏன்னா இப்படி ஒரு தாக்கீது வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். 2 நாளுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்கன்னா யாரும் சோசியல் மீடியாவில் போய் யாரும் வந்து நேர்காணல் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டீங்க. இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் தெரிஞ்சுதான் பண்ணாங்க. இதுக்காக பண்ணதுதான் அது. இதுக்காக பண்ணதுதான். 2 நாளைக்கு முன்னாடியே வந்து என்ன கேட்டா யாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோசியல் மீடியாலேயோ வந்து இன்டர்வியூ எதுவும் கொடுக்காதீங்க. தலைமை நிர்வாகிகளும் சரி, அடுத்த கட்டமா இருக்கிற நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகி யாரும் பேசக்கூடாது. இந்த இஷ்யூ வரப்போகுதுன்னு தெரிஞ்சுதான் அப்படியே இன்னொன்னு செஞ்சிருக்கணும். என்ன செஞ்சிருக்கணும் கேட்டீங்கன்னா இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த ஐடி விங்ல இருக்கிறவங்க யாரும் வந்து தலைவருடைய மனைவியோ குடும்பத்தை பத்தி யாரும் இழிவா பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கணும். அதை சொல்லாம விட்டாங்க. அது காரணம் என்னன்னா இப்படி ஒரு வைரல் ஆகும் போது இயற்கையாக ஒரு வைரல் ஆகும் சார். இது நார்மலாவே நடக்குது. சோசியல் மீடியாவில் அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டு யாரெல்லாம் இந்த நியூஸ் வந்து உட்காந்து கிரியேட் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து போடுறாங்களே தவிர திமுக தான் இதை செஞ்சு சொல்லி இவங்க ஒரு கட்டமைப்பு உருவாக்குறதுக்காக இப்படி ஒரு கதையை எடுத்து விட்டாங்க. என்னன்னாக்கா இது டிஎம்கே தான் பண்ணுது. அதுக்கு காரணமும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி வந்து அவங்க அதாவது முதலமைச்சர் ஃபேமிலியோட இந்த அம்மா போயிருக்காங்க. அது நான் ஏற்கனவே உங்களுக்கு இங்கே கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அது வந்து ஒரு முரசொலி செல்வம் அவர்கள் இறந்த போது அந்த டெத்துக்கு வந்து இந்த அம்மா போறாங்க. அன்னைக்கு காலையில நான் ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட நான் வந்து கேட்டேன், அந்த அம்மா போயிருக்கிறாங்க, இவர் போலியா சார்ன்னு கேட்டேன். இல்லை சார் அவர் போல. அவங்க அப்பா போயிருக்காரு, இந்த அம்மா போயிருக்க, இவர் போயிருக்க வேண்டியதானே சொல்லிட்டு. இல்லை சார் அவர் போல,
ஏன்னா அடுத்த வாரம் அப்போ ஏதோ ஒரு நிகழ்வு இருக்குது, கொடி அறிமுக விழான்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு விழா இருக்குது. அப்போ சொன்னார், இல்லை அப்போ வந்து கொஞ்சம் எதிர்த்து பேச போகிறாரு டிஎம்கேவை. அப்போ இந்த நேரத்தில் அவர் போனால் சரியாக இருக்கா சார்? அவங்க போனது நட்பு அடிப்படையில் போயிருக்காங்க. அவங்க செல்வி முரசொலி சொல்லுவாங்க, அவங்களோட பேத்தி வந்து லண்டனில் படிக்கிறாங்க. இவங்க பொண்ணோட ஆமாம், சார்னா இவர், இந்த சாருடைய மகளும் வந்து 2 பேரும் கிளாஸ்மேட்டு. அந்த அடிப்படையில் அந்த அம்மா வந்து போயிருக்கிறாங்க. அவர் வந்து சார் போன எஸ்எஸ்சி போனது வந்து அவங்க அப்பா போனது வந்து நட்பு அடிப்படையில் போயிருக்கிறாரு. முரசொலி சொல்லுமா அவரும் நட்பு. அதனால வந்து இல்லை இதெல்லாம் இந்த மாதிரி டெத்துக்கெல்லாம் போகலாம்ல சார், இதெல்லாம் ஒன்றும் சகஜமாக போகலாம்ல அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் சொன்னேன். முக்கியமான நிகழ்வுகள்லாம் நான் வந்து ஜான் கிட்ட நான் பேசுகிறேன் சார். ஆம்ஸ்ட்ராங் இறந்தபோது கூட நான் கேட்டேன், ஏன் சார் வந்து அறிக்கையோடு விட்டீங்க, யாராவது ஒருத்தர் அனுப்பலாம்ல, எல்லாரும் முதலமைச்சரே போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் அது வந்து வேணான்னு பர்பஸாக சில பேர் புஷியானந்த் போனாருன்னு நினைக்கிறாரு. புஷியானந்த் போல என்ன கேளுங்க, நான் சொல்கிறேன், நீங்களாம் முடிவு பண்ணுங்க. புஷியானந்த் போனார், எங்கே போனாருன்னு கேட்டால், ஒரு வாரம் கழிச்சு வெள்ளையன் செத்தார். அப்போ வீர வணக்கம்னு சொல்லிட்டு வந்து அங்கே போனது. புஷியானந்தோ டிவிக்கு சார்பாக யாரும் வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய அந்த டெத்துக்கு போல, ஏன்னா ஏதாவது ஆதாரம் தான் காட்டுங்க போல. என்ன ஆகும்? நானே கேட்டேன், காங்கிரஸ் முடிவு என்னவா இருக்கும்? காங்கிரஸ் நான் சொல்கிறேன் சார், ஒரே ஆப்ஷன் தான். இப்போ வந்து இவங்க போய் பேசுகிறாங்க இல்லையா, இவங்க வந்து என்னக்கா அந்த பேரத்தை வந்து கடைசி நேரத்தை உச்சபட்சமாக ஒரு பேரம் நடந்துட்டு இருக்கு. இப்போ அந்த பேரத்துக்காக தான் இப்போ வந்து இவங்க ஆதவர்ஜனாட்ட பேசுனாங்க, இங்கே பேசுனாங்க, அங்கே பேசுனாங்க. நீங்கள் ஹைதராபாத்தில் போய் பேசணும், நீங்கள் எங்கே போய் பேசணும்? டெல்லியில் தானே போய் பேசணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த நாங்கள் டிவிக்கோட போயிடுவோன்ற அந்த பேரம், அந்த மிரட்டல் இருக்கு இல்லையா, த்ரெட்டு, அந்த த்ரெட்டை இன்னும் கொஞ்சம் பலமாக இருக்கிறாங்க. கடைசி நான் நெருங்குது நாட்கள் போது பார்க்குறாங்க. ஆனால் வந்து டிஎம்கே சைடில் வந்து உறுதியாக நிற்கிறாங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்குலாம் கிடையாது, கூட்டணிலாம் கிடையாது, சீட்டு தான் இப்போ நடக்குது. முதல்ல என்ன நடந்துச்சு, ஆட்சி அதிகாரன்ற அந்த இலக்கை வச்சோம்னா நமக்கு சீட்டு எண்ணிக்கை கூடுதலாக கொடுப்பாங்கன்ற அந்த கணக்கு இருந்து. ரெண்டாவது வார்த்தை பிரயோகங்களை எக்கச்சக்கமாக போயிடுச்சு. நிதானமாக இருக்காங்க டிஎம்கேல. அவர் பழிப்பாவங்களை சுமந்தெல்லாம் வந்து மாணிக் தாக்கூர் பேசினார்ல, யார் பழி யார் சுமந்தாங்க? நீங்கள் பண்ண பழியை தான் டிஎம்கே சுமந்தது தானே உண்மை இலங்கை விஷயத்தில். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கடைசி கட்டமாக கேட்டால் இங்கே மூத்த தலைவர்ன்ற முறையில் அவர் சிதம்பரம் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பேரத்தில் வந்து 1-2 சீட் வேணா இறங்கி வரலாம். அது நமக்கு தெரியாது. நாடகத்தின் உச்சகாட்சி அவ்வளோதான். அது வந்து கடந்த 3 நாட்களாக வந்து டிவிக்கு சரிவை நோக்கி போயிட்டு இருக்கு. சரி, அடுத்தடுத்து இங்கே வந்து ப்ரொஃபஷனல் லைஃபையும் பர்சனல் லைஃபையும் ஒன்றாக்க கூடாது சில பேர் சொல்லுவாங்க. பொலிட்டிக்கல் லைஃப் அண்ட் பர்சனல். ஆமாம், அப்படி கூட எடுத்துக்கணும். பப்ளிக் லைஃபையும் வந்து பிரைவேட் லைஃபையும் ஒன்றாக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி ஆயிட்டு இருக்கு. இப்படி ஆயிடுச்சு. அதனுடைய விளைவு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரிவுலாம் அதை நோக்கி தான் நாடகத்தின் உச்சகாட்சி நடக்குது. என்ன நடக்குதுன்றத இப்போ நான் சொல்றேன் கேட்டீங்கன்னா, மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, காங்கிரஸோட இப்போ வரும்போது இந்த போஸ்டரை பார்த்தேன், விஜயோட போஸ்டர் பார்த்தேன். சாமி நல்ல முடிவு எடுப்பா, இது காங்கிரஸோட கூட்டணி போன்ற நல்ல முடிவு எடு. ஏன்னா நாங்களே எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், இது மொத்தமா குழி தள்ளி சமாதி கட்டுறதுக்கு காங்கிரஸை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால கூட்டணி போனா சமாதி கண்டிப்பா. டிஎம்கே போனா வென்டிலேஷன் இருப்பீங்க. ரைட். மக்கள் என்ன முடிவு எடுக்க போறாங்க, இன்னொன்னு திமுக என்ன முடிவு எடுக்க போகிறது அப்படின்றது தேர்தல் காலத்தில் நமக்கு தெரிஞ்சிடும். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி சார்.